இந்த உலகத்துல அமைதியா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? நல்லா உழைச்சா வாழ்க்கை சரியாகிடும்னு நாம சின்ன வயசுல இருந்து கேட்ட அந்த வார்த்தை. கவனமா கேள். இந்த வார்த்தை முழுசா பொய் இல்ல. முழுசா உண்மையும் இல்ல. இந்த வார்த்தையை புரிஞ்சவன் மேல போவான். புரியாம நம்பினவன் அதே இடத்துல சாகும் வரைக்கும் சுத்துவான். இப்போ உன்னை சுத்தி பாரு. வெயிலையும் பொருட்படுத்தாம, மழையையும் பொருட்படுத்தாம, நாள் முழுக்க உழைக்கிறவன் வயசானதும் ஏன் வறுமையிலேயே இருக்கான். அதே நேரம் அதிகமா உழைக்காமலேயே முடிவுகள் எடுக்கிற இடத்துல சில பேர் உட்கார்ந்திருக்கிறாங்க. இது அதிர்ஷ்டமா? கடவுளோட சாபமா? இல்ல. இது யோசிக்க தெரிஞ்சவனுக்கும் யோசிக்காதவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு மாடு நாள் முழுக்க நிலத்தை உழுதுவிடும். ஆனா அந்த நிலம் ஒரு நாளாவது அந்த மாட்டுக்கு சொந்தமா மாறுமா? இல்ல. ஏன்னா அது உழைக்குது. ஆனா புரியாம உழைக்குது. இந்த உண்மையை 2300 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மனிதன் தெளிவா சொன்னான். அவன் கனவு காட்டல. அவன் ஊக்கம் பேசல. அவன் உண்மையை வெட்டி பேசினான். அவன்தான் ஆச்சாரியர் சாணக்கியர். இன்னைக்கு அவன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில வேலை செய்யுதா இல்லையா, அது நீ இப்ப எவ்வளவு கவனமா கேட்கறன்னு தான் முடிவு பண்ணும். ஒரு பெரிய ஆலமரத்தடியில் 2 மனிதர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. ஒருத்தன் இளம் வயசு, கண்களில் கோபம், மனசுல கனவுகள், தலையில குழப்பம். அவன்தான் சந்திரகுப்தன். மற்றொருத்தன் அமைதி, கண்களில் பயம் இல்லை, குரலில் அதிகாரம். அவர்தான் சாணக்கியர். சந்திரகுப்தன் கேட்டான், குருதேவா, நான் உழைக்க தயார், போராடவும் தயார். ஆனா ஏன் சிலர் மட்டும் மேல போறாங்க? எங்களை மாதிரி பலர் ஏன் மிதிக்கப்படுறோம்? சாணக்கியர் உடனே பதில் சொல்லல. சிறிது நேரம் மண்ணை பார்த்தார். மரத்தின் வேர் நோக்கி பார்த்தார். பிறகு மெதுவா சொன்னார்வா, சந்திரகுப்தா, இந்த உலகத்துல அதிகமா உழைக்கிறவங்க ஏழைகளா இருக்க காரணம் உழைப்பு இல்லாததுனால இல்ல, யோசனை இல்லாததுனால. அந்த ஒரு வரி சந்திரகுப்தனோட மனசுக்குள்ள இடி மாதிரி விழுந்தது. விதி ஒன்று, உழைப்பு அல்ல, முடிவுதான். எல்லாம் சாணக்கியர் சொன்னார். ஒரு மனிதன் நாள் முழுக்க வேலை செய்யலாம். ஆனா அவன் என்ன செய்றான், ஏன் செய்றான், யாருக்காக செய்றான், இதெல்லாம் தெரியலன்னா அவன் சுதந்திரமானவன் இல்லை, அவன் அடிமை. ஒரு கல் உடைக்கிறவன் நாள் முழுக்க கல்ல உடைப்பான். அதே ஊர்ல அந்த கல்ல வாங்கி வீடு கட்டி விக்கிறவன் ஒரு நாள்ல அவனை விட அதிகம் சம்பாதிப்பான். வித்தியாசம் கைகள்ல இல்ல, முடிவுல இருக்கு. நீ கேட்டுக்கோ. நீ தினமும் வேலை செய்யற. ஆனா நீ முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கியா? இல்ல முடிவை ஏற்றுக்கிற இடத்துல இருக்கியா? இந்த கேள்விக்கு உண்மையா பதில் சொன்னா உன் நிலை உனக்கே புரியும். விதி 2, கட்டுப்பாடு இல்லாதவன் செல்வத்துக்கு எதிரி. சாணக்கியர் தொடர்ந்தார். பணம் வருதா இல்லையா, அது பெரிய விஷயம் இல்லை. பணம் வந்த பிறகு நீ என்ன செய்யற, அதுதான் உன் வாழ்க்கையை முடிவு செய்யும். பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு சம்பளம் குறைவு. உண்மை என்ன தெரியுமா? அவங்களுக்கு கட்டுப்பாடு குறைவு. இன்பம் உடனே வேணும். பலன் பிறகு வேணும்னா அவங்க காத்திருக்க மாட்டாங்க. இந்த அவசரம்தான் வறுமையின் முதல் அடையாளம். ஆசைக்கு அடிமையானவன் செல்வத்தின் எஜமானன் ஆக முடியாது. நீ உன்னை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளாத வரைக்கும் பணம் வந்தாலும் அது உன்னை ஆளும். விதி 3, பணம் வேலை செய்யறனா நீ வேலைக்காரன். சந்திரகுப்தா, நீ தூங்கும் போதும் உன் பணம் உனக்காக வேலை செய்யறனா நீ இன்னும் சுதந்திரம் இல்ல. பணம் தேங்கி கிடக்கணும்னு இல்ல, அது பெருகணும். சிறிய சேமிப்பு கூட சரியான இடத்துல போனா அது ஆயுதம். ஆனா யோசனை இல்லாத செலவு ஒரு கண்ணுக்கு தெரியாத அழிவு காரணம். ஒவ்வொரு செலவுக்கும் இந்த கேள்வியை கேளு. இது என் எதிர்காலத்தை கட்டுதா அல்ல இடிக்குதா? இந்த கேள்வி இல்லாம செலவு பண்றவன் தன் வியர்வையை அவமதிக்கிறான். விதி 4, நேரம்தான் உண்மையான அரசன். ஒரு ஏழைக்கும் ஒரு அரசனுக்கும் ஒரே மாதிரி கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அது நேரம். ஒருத்தன் நேரத்தை பயன்படுத்துறான், இன்னொருத்தன் நேரத்தால் பயன்படுத்தப்படுறான். நேரத்தை வீணாக்குறவன் செல்வத்தை கனவுல தான் பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் உன்னை நீ கேட்டுக்கோ, இன்னைக்கு என் நேரம் எனக்காக வேலை செய்துச்சா? இந்த கேள்வி இல்லாத வாழ்க்கை திசை இல்லாத பயணம். விதி 5, அறிவு இல்லாத செல்வம் விஷம். பணம் வந்தா எல்லாம் சரியாகிடும் நினைக்காதே. அறிவு இல்லாத பணம் கையில் தீ வைத்த மாதிரி. அதை எப்படி கையாளணும்னு தெரியலன்னா நீயே சாம்பலா மாறுவ. அதனாலதான் சாணக்கியர் சொன்னார், உன் மூளையை தினமும் கூர்மையாக்கு. பணம் இல்லாதவன் ஏழை இல்லை, அறிவு இல்லாதவன் தான் உண்மையான ஏழை. விதி 6, வாய்ப்பு கத்தி வராது, வாய்ப்பு சத்தம் போட்டு வராது. அது மெதுவா வந்து நீ தயாரான்னு கேட்கும். தயங்கினா அது அடுத்தவனுக்கு போயிடும். பிறகு நீ விதியை குறை சொல்வ. வாய்ப்பு தகுதியானவனை மட்டும் மௌனமா பின்தொடரும். விதி 7, பாதுகாப்பு இல்லாத வளர்ச்சி அழிவு. ஒரே ஆதாரம், ஒரே திறன், ஒரே வழி. இது தைரியம் இல்லை, இது ஆபத்து. பிரித்து வை. பரப்பு. முன்கூட்டியே யோசி. அலட்சியத்தை செல்வம் ஒரு நாளும் மன்னிக்காது. கடைசி எச்சரிக்கை சாணக்கியர் கடைசியாக சொன்னார்.
சந்திரகுப்தா, உழைப்பு ஒரு கருவி, அறிவுதான் அதை இயக்கும் சக்தி. உன் வாழ்க்கையை உன் உணர்ச்சிகள் ஓட்ட விடாதே, உன் அறிவு ஓட்டட்டும். இது கதை இல்லை, இது ஊக்கம் இல்லை, இது எச்சரிக்கை. புரிஞ்சவன் உயர்வான், புறக்கணிச்சவன் அதே வட்டத்துல ஆண்டாண்டு காலம் சிக்கி கிடப்பான். முடிவு: இந்த வார்த்தைகள் உன் மனசுல சின்ன அசைவையாவது உண்டாக்கினா அதை புறக்கணிக்காதே. ஏன்னா மாற்றம் எப்போதும் அசௌகரியத்துல தான் தொடங்கும். இது முடிவு இல்லை, இது ஆரம்பம்.